வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு இது வந்து கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். இது சீக்கிரமாக பண்ணிடலாம். வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன், குக்கர். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் வதங்கியாச்சு, காய் போட்டுடலாம். பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப பிஞ்சாக தான் இருந்துச்சு. இதே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பீர்க்கங்காயில் 4 எடுத்திருந்தேன். இது இப்போ 2 இருக்குதுல. இது மாதிரி 4 காய் சேர்த்து நான் எடுத்திருக்கேன், அதுதான் அளவு. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போ இதோட ஒரு 2 தக்காளி பழத்தை சேர்த்து விட்டுலாம். இது கொஞ்சம் 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அரை கப் அளவு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இந்த 2ஐயும் கழுவி இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கலாம். இதில் ஒரு அரை கப்பு தண்ணி இன்னும் அதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இனி இதை மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் வரட்டும், வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ 2 விசில் ஆகிட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம், 3 பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் முழுசாக கிடக்கு, சிறுபருப்பு வந்துடும் நல்லா. இனி இதில் தேங்காய் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் உப்பும் இதில் சேர்த்துடலாம். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துருக்கோம், நம்ம கொஞ்சம் அதை கொதிக்க வைக்கணும். தேவையான உப்பு சேர்த்துப்போம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உங்கள் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். இது இப்போ 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் மேலே தாளித்து ஊற்றிடலாம். இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு சேர்க்குறேன். ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இவ்வளோதான். இதில் கொட்டிடலாம். பச்சை அது மேலே 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு. இவ்வளோதான். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.